அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் அதுக்கப்புறம் பண்ண ஜெனரல் டெயின் கெயின் அவர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இணைஞ்சு பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் எபிக் ஃபெயிலியர்ல எபிக் ஃபியூரி ஃபியூரியா பெரிய டவுட் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேட்ருக்கு வருவோம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் நடந்தது இல்லையா, அதை பத்தின பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன். பல விஷயங்கள், வீர தீர சாகசம், எப்படி தோத்துருந்தோம், இல்ல எப்படி ஜெயிச்சிருக்கோம் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிறது போல 8 மணிக்கு பேசலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு முடிவில் எடுத்திருக்காங்க. ஸோ ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் என்னென்ன ஆப்ரேஷன்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. அதை பத்தி பேசுவாங்க டீட்டெயில்டா. இப்போதைக்கு நாங்க எல்லாத்தையும் ஹால்ட் பண்றோங்க, போதும் எல்லாத்தையும் நீல நிறுத்திக்கு நானே நிறுத்திக்கிறேன், ஈரானுக்கு எகெயின்ஸ்டா எல்லாத்தையும் நாங்க ஹால்ட் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா ஹால்ட் பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்காவோட நட்பு நாடுகள் ஹால்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, ஈரானோட சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவர்கள் ஐஆர்சிஜிக்கு ஆணையிட்டு இருக்கிறார், எல்லா மிசைலும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா, எதுவும் ஏவ வேண்டாம், அமெரிக்காவோட நம்ம இப்போ சீஸ்பயர் ஒப்பந்தத்துல இருக்கோம் அப்படிங்கிற சொன்னதா ஈரானோட மீடியாக்களும் சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவும் ஈரானும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. ஸோ அமெரிக்காவோட நெகோசியேஷன் டீம் பாத்தீங்கன்னா ஜேடி வான்ஸ் அவர்கள், அமெரிக்காவோட துணை அதிபர், அதுக்கப்புறம் ஜேர்டு குஷ்னர், அதுக்கப்புறம் ஸ்டீவ் விட்டாப் அவர்கள், இவங்க எல்லாரும் இஸ்லாமாபாத்துக்கு போவாங்க. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன் ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் அங்க பாகிஸ்தானை மத்தியஸ்தம் பண்ண வச்சு நடக்கும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கப்படுது. ஒமன் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் இதா இருக்குமா என்னமோ. பாகிஸ்தான் எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஈரான் இப்போதைக்கு இது போல ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஒத்துக்குவாங்களா இல்லையா, எப்படி நேர்மையா நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்ப ஈரானோட, அதாவது ட்ரம்ப் அவர்களோட போஸ்ட் திரும்பி போடுறோம், அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான். கேட்கறதுக்கே என்ன ஒரு இதா இருக்கு பாருங்களேன், ட்ரம்ப் அவர்களும் எழுதியிருக்காரு பாருங்களேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. சோ ஈரான் கொடுத்த 10 பாயிண்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அந்த 10 பாயிண்ட் ப்ரொபோசல் என்ன? ஸோ ஈரான் சொன்ன டேர்ம்ஸுக்கு அமெரிக்கா பேசுறாங்க, அதுவும் ட்ரம்ப் அவர்கள் பேசுறாங்க. அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஈரான் சொன்ன பாயிண்ட பேசலாம் அப்படிங்கல. அந்த 10 பாயிண்ட் என்னென்ன? ஃபர்தரா எந்த ஒரு அக்ரஷனும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா சாங்ஷன்ஸையும் தூக்கிடணும். அமெரிக்க படைகள் இந்த ரீஜன்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் காம்பன்சேஷனை கொடுத்துட்டு எல்லா ஃப்ராண்ட்லயும் வாரம் முடிச்சுட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறது போல. ஆல் ஃப்ராண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட். ஆல் ஃப்ராண்ட் இன் சென்ஸ் மிடில் ஈஸ்ட் மட்டுமா இல்ல யூரோப்பு சேர்ந்தா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நிறுத்திட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறதோட பாத்தீங்கன்னா அந்த கோரிக்கைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல. இதுல எதுவுமே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கோ அமெரிக்காக்கோ பெனிஃபிட் இல்லை. இது அன்னெசரி வார், தேவையில்லாத வார். ஒரு நல்ல பொசிஷன்ல அமெரிக்கா இருந்தாங்க, கொஞ்சம் அப்படியே கிறங்கி போனதுனால பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிளான்ல இருந்து அப்படியே கீழே ஜொயங்கினி கீழே இறங்கி போய் விழுந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அமெரிக்கா இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ பாயிண்ட், எந்த பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபேவரபிளா இல்லை. ஸோ இதை பத்தி நெகோசியேட் பண்ணும்போது எப்படி ஒத்துக்குவாங்களா என்ன எதுங்க தெரியல, பார்ப்போம். இதுக்கப்புறம் நெகோசியேஷன் 2 வாரம் கழிச்சு தான் எல்லாமே விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அப்பாஸ் அக்ராக்ஷி அவர்கள், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், என்ன சொல்றாங்கன்னா 2 வாரம் பீரியடுக்கு சேஃப் பேசேஜ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா திறக்கப்படுகிறது. குவாடினேட் பண்ணுவோம், ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட குவாடினேட் பண்ணுங்க. ஏன்னா டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்க குவாடினேட் பண்ணி போய்க்கோங்க வந்துக்கோங்க, குவாடினேட் பண்ணாம போகாதீங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஈரான் தப்புன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபுல்லி ஓப்பன் ஆனா இல்ல, அண்டர் ஈரான் கண்ட்ரோல்ல இந்த சைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது இருக்கும். பட் போய்க்கலாம் வந்துக்கலாம், அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கறத இப்ப ஈரான் பண்ண உறுதிப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஓட ஸ்போக் பர்சன் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தரப்பு எனிமி சரண்டர் பேட்டில் ஃபீல்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்டா பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா இது நடக்கும், நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரியா இணைஞ்சு செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா தோளோட தோல் கொடுத்து இணைஞ்சு நம்ம போராடுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க.
அதாவது இஸ்லாமாபாத்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியிற வரைக்கும் இவங்க எல்லாமே போர் சூழல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல உடனடியா எல்லாம் சீஸ்ஃபயர் தானே அப்படிங்கிறது போல எல்லாம் வெளியே வந்து நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆவாங்களான்னா ஒரு சந்தேகம் தான். சீஸ்ஃபயர் டீல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் சீஸ்ஃபயர்ங்கிறது பர்மனன்ட் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது போல வர வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட்ஸுக்கெல்லாம் இருதரப்புலையும் இணைஞ்சு ஒரு முடிவுகள் எட்டப்படும் வரை கண்டிப்பா ஈரான் கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா முஸ்தபா கமினி அவர்கள் வெளியே வந்தார் அப்படின்னா அப்புறம் ஏதோ ஒரு வேலை ட்ரம்ப் அவர்கள் பார்த்து விட்டான்னு ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் எல்லா நெகோசியேஷனும் முடிஞ்சு பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் முடிஞ்சு அமெரிக்கா கம்ப்ளீட்டா இவாக்குவேட் ஆகி போற வரைக்கும் இந்த பிராந்தியம் கொஞ்சம் சிக்கலுக்குரிய பிராந்தியம் தான். அது கொஞ்சம் பார்த்து ஈரான் கரெக்டா இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதை தெளிவா இவரோட ஸ்டேட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரிய முடியுது. ஒன்னு நெகோசியேஷன்ல நம்ம வெற்றி அடைவோம், அப்படி இல்லைன்னா பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை பிடிச்சி அடையலாம் அப்படிங்கிறது போல பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ல தான் இருக்கு. எதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட நாங்க ஃபுல் ஃபோர்ஸோட ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்னு இருக்காங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாம சில மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அப்புறம் ஒமன் இவங்க இரு நாடுகளும் இணைஞ்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அதுவும் வரி வசூலிப்பாங்க இதுக்கப்புறம் அப்படிங்கிற சொல்றாங்க. சீஸ்ஃபயர் போட்டாலுமே அந்த 2 வாரத்துக்கு இரு நாடுகளும் இணைஞ்சுதான் பண்ணுவாங்க சீஸ்ஃபயர் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத இந்த நெகோசியேஷன்ல பேசி முடிவெடுத்துக்குவாங்க. ஈரான் அங்க கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை வந்து பண்ணா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒமன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன ஏதுங்கிற விஷயங்கள் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் புரியல. அமெரிக்கா எங்கேயோ இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க குண்டை போடுறான், அவங்க 2% தான் யூஸ் பண்றாங்களா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். உலகத்தோட 20% ஆயில் கேஸ் போக்குவரத்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த வழியா நடந்துட்டு இருக்கு. எவனோ எங்கிருந்தோ வந்து குண்டை போட்டதுக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாம் கப்பம் கட்டணுமா? இது நியாயங்களா? அவங்கள கேள்வி இருந்தாலும் வேற வழி இல்ல. இது போல ஒரு விஷயங்கள் நடந்து போச்சு. சரி, இப்ப ஈரானை பத்தின விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. லெபனான், அதாவது ஈரான் பத்தின பிரச்சனைனாலும் ஈரான் அமெரிக்காக்கான பிரச்சனைகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லெபனான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட தெற்கு பகுதி ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுவும் சீஸ்ஃபயரோட ஒரு பார்ட்டா அப்படிங்கிற கேள்விகள் வருது. வார் ஆன் ஆல் ஃப்ரண்ட் க்ளோஸ் பண்ணணும்னு ஈரான் தெளிவா ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அது நடக்குமா அப்படின்ற கேள்வி. ஆனா இது இன்னும் உறுதிப்படுத்தவே முடியல அப்படிங்கிற விஷயங்கள். ஆனா ஃபர்தரா இஸ்ரேல்னால அட்வான்ஸ் ஆக முடியல. ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்ட் தான் அவங்க ஃபுல் மைட்டை காட்டிட்டு இருக்கிறதுனால ஒன்னு ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா பண்றாங்க, ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னமுமே இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஸ்போக் பர்சனே வந்து பார்த்தா சொல்றாங்க ஈரானோட மிலிட்டரி மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகிவ் ரீஜியன், டெல் அவீவ், பெர்ஷிவா இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படிங்கிற செய்திகள். அது அங்கேயும் வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற சொன்னாலும் இன்னைக்கு காலையில வந்து பண்ணா அது நேத்துல இருந்தெல்லாம் வந்து பண்ணா தொடர்ந்து இந்த நெகிவ் பகுதியில வந்து பண்ணா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலோட ரேடார் இன்ஸ்டலேஷன் அங்க இருக்கு. ஸோ மிசைல் தாக்குதல் அந்த பகுதியில இருந்திருக்கு. இனிஷியலா அந்த பகுதியில வந்து பண்ணா இருக்கக்கூடிய ரேடாரை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா இஸ்ரேல் அதிகமா கண்டெயின் பண்றாங்க, அவங்களோட இழப்புகள் பெருசா வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஆனா இப்ப சீஸ்ஃபயர் அமெரிக்கா சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியும் அட்டாக் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் டெல் அவீவ், பெர்ஷிவா இந்த மாதிரியான பகுதிகள் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஈரானோட கராச் பகுதி சில பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிசைல்களும் லான்ச் பண்ணக்கூடிய வண்ணம் இருக்கு. அதுவும் நெகிவ் பகுதியில திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. அதுவும் டெல் அவீவோட பகுதிகளில் உதிரிபாகங்கள், அதுவும் குறிப்பா இந்த கொத்துகுண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள், இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்க மட்டும் கிடையாது, இஸ்ரேல் ஈரான் மட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஜுபைர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மேல வந்து பண்ண தாக்குதல் நடந்திருக்கு. அபுதாபியில இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஹப்ஷன் கேஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த கராச் பகுதியா இருக்கட்டும், மற்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரிட்ஜ், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இனிஷியலா. இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி சில பகுதிகளில் இழப்புகளை ஏற்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா திடீர்னு சீஸ்ஃபயர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஈரான் ரிட்டாலியேட் பண்ணும்போது இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. ஈரான் ரிட்டாலியேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப இத காரணமா சொல்லி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி முடியும்? என்ன முடியும்? அமெரிக்கா மட்டும் வெளியே போறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. இனிஷியலா இதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள். ஏன்னா இதுக்கப்புறம் பாம்பர் ரக விமானம் இது போல எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்கு வித்துட்டு இஸ்ரேல் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து பண்ண இஸ்ரேலோடையா இல்ல இஸ்ரேல் இல்லாமையா அப்படிங்கறதே பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் அப்படின்னா மீடியாக்கள் அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேற்கு மீடியாக்களே எடுத்துட்டாலும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஐடிஎஃப் தரப்புல இருந்து இஸ்ரேலோட ராணுவம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரான் மேல அட்டாக்ஸ் நடந்துட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் அங்க ஒரு டவுட்டா இருக்கு. வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்தது பேர தெளிவுபடுத்திக்கலாம். இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதலை நிறுத்திக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது போல. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் எல்லாம் நிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தை இந்த சீஸ்பயருக்கு முன்னாடி விக்டோரியா பேஸ் ஈராக்ல இருக்கக்கூடிய பேஸ்ல ஹெவியான ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துச்சு. எப்படியா இருந்தாலும் அமெரிக்காவோட பேசஸ் அப்படிங்கிறது ஈரான் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிளம்பிடும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல. இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டு தான் தீர்வாங்க. பட் ஆனா சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தர், பெஹ்ரைன் இங்கிருந்தும் போவாங்களா அப்படிங்கிறது நெகோசியேஷன்ல இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி சில விஷயங்கள் ஈரானும் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், பல விஷயங்கள் அமெரிக்காவும் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கத்தரோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, நேத்திக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஸ்டேல்மேட்டுங்க. இரு தரப்புலையுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இழப்புகள் தான் நடக்கும். பெருசா எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்துட போறது இல்லை அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து அப்படியே சொல்ற மனசு விட்டார் போல தெரியுது. ஆக்சுவலா ஸ்டேல்மேட் கிடையாது, வின்னிங் சுச்சுவேஷன் ஃபார் ஈரான். ஏன்னா எஸ்கலேஷன் டாமினன்ஸா அமெரிக்கா இழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் ஈரான்ல? ட்ரூப்ஸ் அனுப்பி பார்த்தாச்சு, அது ஒன்றும் பெருசா கை கொடுக்கல. ஈரான் கிட்ட யுரேனியம் இருக்கு, அணு ஆயுதம் போட முடியாது. என்னது அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ அதனால அமெரிக்கா கிளியரா எஸ்கலேஷன் டாமினன்ஸ் இறந்துட்டாங்க. அதனாலதான் இப்போ சீஸ்ஃபயர் போட்டு வெளியே போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈராக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துரத்திட்டு இருக்கிறாங்க. இது போல ஹெவியான அட்டாக் நடந்துட்டு இருக்குது. பேஸ்க்குள்ள FPV ட்ரோன்கள் போயிடுச்சு. இதுக்கு மேல அங்க எது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் கம்ப்ளீட் இவாக்குவேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ சிரியாவா இருக்கட்டும், அங்கெல்லாம் இருந்து வந்து பண்ணா அமெரிக்காவோட ஃபுல் டாமினன்ஸ் போகுது. சிரியா, துருக்கி, ஈராக் இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே ஃபுல் டாமினன்ஸ் போகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல எந்த அளவுக்கு நட்போட இருக்காங்க அப்படிங்கறது வந்து பண்ணா அங்க ஈராக்ல இருக்கக்கூடிய மக்கள் குவைத் கன்சுலேட்குள்ள போயிட்டு ஈரானோட பிளாக பறக்க வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு வேற லெவலான ஒரு எஸ்கலேஷன். ரெண்டாவது குவைத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இந்த பகுதிகள் இருந்தாலும் ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணல அப்படிங்கும் போது அட்டாக்ஸை இந்த கல்ஃப் நாடுகளா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும் ஸ்டாப் பண்ணிக்கல அப்படின்னா அமெரிக்கா மட்டும் வெளியே போற மாதிரி இப்ப போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல கல்ஃப் நாடுகளை இணைஞ்சு ஈரான் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது இது ஒரு ஏமாத்து விஷயம் மாதிரி கூட இருக்கும். ஏன்னா அமெரிக்கா வெளியே போயிட்டு இவங்களாம் என்கேஜ் பண்ணும்போது இன்டெலிஜென்ஸ் டேட்டா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெஹ்ரைன், குவைத், யுஏஇக்கு இது சிக்கல் தான். கிரவுண்ட் ஃபோர்ஸ் இவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக சண்டை பிடிச்சு இஸ்ரேலும் தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சிக்கலாம். ஈரான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு கால கட்டாயம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கோ ரூபியோ அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்கா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லி அவங்கள வந்து பண்ண பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஈராக்ல கத்தீப் ஹிஸ்புல்லா. ஸோ அவங்கள வந்து பண்ண விடுவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஈராக் முழுவதும் ஈரானோட சப்போர்ட்டா நிக்குது. சிரியா, துருக்கி இவங்களோட நிலைப்பாடுகள் என்னன்றது வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். ஆனா இப்ப அமெரிக்கா வெளியே போனாலும் இந்த போர் முடியுமா அப்படிங்கிற சந்தேகமா வந்திருக்கு. பார்ப்போம். இதுக்கப்புறம் கல்ஃப் நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு ஈரானோட போருக்கு போவாங்களா அப்படிங்கிறது சந்தேகங்கள் இருக்கு. இது 2 வாரம் அப்படிங்கிறது பண்ண எல்லாம் ப்ரிப்பரேஷன் டைமா அப்படிங்கிற அச்சங்களும் இருக்கு. இப்போ பாப்பா இது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவை எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கல அடுத்த பையன் நம்ம சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.